அமுதம் 7. அபய் நயனிகாவை பார்த்திருக்க அவளோ பேச்சு முடிந்தது போல படுத்துவிட்டாள். அவன் அறிந்த வரையில் அவள் பணத்திற்கு ஆசைப்படக்கூடியவள் கிடையாது. மற்றவர்களின் உணர்வுகளை மதித்து நடக்கக்கூடியவள். அதுவும் தன் உயிரானவளின் உயிர் இவள் என்று சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும். படுத்த சில நிமிடங்களில் நயனிகா உறங்கிவிட்டாலே தவிர்த்து ஸ்ரீவத்சனால் அந்த படுக்கையில் அமரக்கூட முடியவில்லை. சற்று நேரம் அவளையே வெறித்திருந்தவன் பின் ஒரு முடிவோடு தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றான். உறக்கம் வராமல் அறையினுள் நடந்து கொண்டிருந்த நிர்மலா இக்காட்சியை கண்ணீரோடு பார்த்திருந்தார். என்னதான் ஸ்ரீவத்சன் உறங்காமல் போயிருந்தாலும் மனம் கொண்டிருந்த அசதியில் இரவு நன்றாகவே உறங்கியிருந்தாள் நயனிகா. காலை அவள் கண் விழித்த போது அபய் அவள் அருகில் இல்லை. மணி பார்க்க அது 5:30 என்று காட்டியது. பொதுவாகவே இது அவன் ஜாகிங் செல்லும் நேரம் என்பதை அறிந்திருந்தவள் எழுந்து குளியலறைக்கு சென்றாள். ஓரளவிற்கு அபயின் அன்றாட வழக்கம் நயனிகா அறிந்ததுதான். எப்படி அவனோடு செலவிடும் நேரங்களில் சஞ்சனா நயனிகா புகழ் பாடுவாளோ அதுபோலவே நயனியோடு இருக்கும் நேரங்களில் பெரும்பாலான அவள் பேச்சுக்கள் அபய் ஸ்ரீவத்சன் பற்றியதாகத்தான் இருக்கும். இருவருமே உயிர் தோழிகள் என்பதால் அவர்களிடம் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. இருவரிடமும் என்று சொல்வதை விட நயனியிடம் சஞ்சனா எதையும் மறைத்தது கிடையாது. ஆனால் நயனி அபய் மீதான தன் காதலை அவளிடம் மறைத்திருக்கிறாள். மறைத்தாள் என்பதை விட 14 வயதில் அவளுக்கு தோன்றியதற்கு பேர் காதல் என்றே புரியாமல் இருந்தவளுக்கு அதை சஞ்சுவிடம் பகிர அச்சம். பின்னே அவளுக்கு காதல் என்றாலே வேப்பங்காய். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து எட்ட நிற்பவள். பெற்றோர் பெயருக்கு களங்கம் விளைவிக்க கூடாது, அவர்கள் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று சொல்பவளே அறியவில்லை பின்னாளில் அபய் மீதான அவள் காதல் முற்றிலுமாக அவளை மாற்றும் என்று. அதனால் சஞ்சுவிடம் எதையும் பகிராதவள் 5 வருடங்களுக்கும் மேலாக ஜன்னல் வழியே அபயை பார்ப்பதை தடுக்க முடியாமல் தவித்து போனாள். ஆனால் அவர்கள் இடையே இருந்த ஏற்றத்தாழ்வு அவளால் இதை அவனிடமே பகிர முடியவில்லை. அவள் தங்கியிருக்கும் ஹாஸ்டலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரவுண்டில்தான் அபய் நண்பர்களுடன் விளையாடுவது வழக்கம். பள்ளியில் இருந்து திரும்புபவள் 5:30 மணியில் இருந்து கிட்டத்தட்ட 7:30 மணி வரை அவள் அறையின் ஜன்னல் அருகே தான் அவள் வாசம். ஆம், ஜன்னலில் இருந்து பார்த்தால் அபய் விளையாடுவது தெரியும். ஆனால் பள்ளி முடிந்து அவனை பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்தவள் கல்லூரியில் சேர்ந்த பின்னர் வேறு ஹாஸ்டலில் சேர்ந்து விட்டதால் அபையை பார்க்க முடியாத நாட்கள் கொடுமையிலும் கொடுமையாகத்தான் இருந்தது. வார இறுதி நாட்களில் ஏதாவது சாக்கிட்டு அபை விளையாடும் இடத்திற்கு சென்றவளுக்கு அபையை தொடரும் தன் பார்வையிலும் தேடலிலும் அது காதல்தான் என்று உறுதியானது. கல்லூரி சேர்ந்த பிறகும் அடிக்கடி ஏதாவது ஒரு வேலையை வைத்துக்கொண்டு அவன் விளையாடும் நேரத்திற்கு அங்கு இருப்பது போல பார்த்து கொள்வாள். ஆனால் அவனிடம் சென்று பேசும் தைரியம்தான் அவளுக்கு என்றுமே இருந்ததில்லை. அதன்பின் முழுதாக 2 வருடங்களுக்கு நயனியால் அவனை சந்திக்க முடியவில்லை. அது அபய் வெளிநாட்டிற்கு சென்றிருந்த நேரம். ஆனால் அடுத்து அவனை அவள் சந்தித்தது அவன் கல்லூரியில் மேற்படிப்பிற்காக சென்றபோதுதான். கல்லூரியில் அவனை கண்ட முதல் தினம் நயனி கொண்ட மகிழ்ச்சி வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. 2 ஆண்டுகள் கழித்து பார்ப்பதால் சட்டென ஒரு பரவசம் பரவியதில் அவளுக்கு சுற்றுப்புறம் மறந்து போனது. என்னடி ஆச்சு, ஏன் இப்படி படபடன்னு இருக்க, ஆனால் முகம் சிவந்து போயிருக்கு என்று சஞ்சனாவே கேட்கும் அளவுக்கு அதீத மகிழ்ச்சியில் நயனி. சரி, இப்போது ஓரளவு அவள் கையில் படிப்பு உண்டு. நாளை சேதுராமன் அவளை வீட்டில் சேர்க்காமல் போனாலும் சொந்தமாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியும் என்ற தைரியமும் பிறந்ததில் அபய் ஸ்ரீவத்சனிடம் தன் காதலை தெரிவிக்க முடிவு செய்தாள். ஆனால் சொல்லாத காதல் செல்லாமல் போகும் என்பதற்கு அபய் ஸ்ரீவத்சன் மீது நயனிகா வர்ஷி கொண்ட காதலே சாட்சி. அவள் நேரம் அபய் மீதான காதலை அவனிடம் தெரிவிக்க நினைத்த போதுதான் நயனி முன்னிலையில் சஞ்சனா மீதான தன் காதலை தெரிவித்திருந்தான் அபய் ஸ்ரீவத்சன். உலகே தட்டாமாலையாக சுழன்று போனது நயனிகாவிற்கு. அவர்கள் எதிரே கலங்கிவிடக்கூடாது என்று திடமாக நின்றுவிட்டவள் ஹாஸ்டல் சென்று சேர்ந்த நொடி மொத்தமாக உடைந்து போனாள். இரவு முழுக்க அழுது தீர்த்தவள் விடியும் வேளையில் ஓரளவு தெளிந்து திடம் பெற்றிருந்தாள். தனக்கான அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் என்று முடிவு செய்து தன் காதலை தனக்குள் பூட்டி வைத்து விட்டாள். இத்தனைக்கும் கரஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் என்னடி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற என்று இவளிடம்தான் சஞ்சனா கேட்டாள். நான் என்ன சொல்ல சஞ்சு, அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ தான் பதில் சொல்லணும். இல்லடி, எனக்கு லவ்னாலே அலர்ஜின்னு உனக்கே தெரியும். என்னை பற்றி தெரிஞ்ச எந்த பையனும் ஸ்கூல் காலேஜில் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது. ஆனால் இவர் பேசினதில் இதை நான் எதிர்பார்க்கல. எனக்கு கொஞ்சம் படப்படன்னு இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் மேலே எனக்கு க்ரஷ் இருக்குது. அது காதலாக மாறவும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இப்படி திடீர்னு அவர் நிஜமாவே இதெல்லாம் நான் யோசிக்கலை நயனி. அவருக்கு என்னடி பதில் சொல்லட்டும், நீயே சொல்லு என்றவள் விழிகளில் அபய் மீதான நேசம் கொட்டி கிடப்பதை கண்டவள், இதில் யோசிக்க என்ன இருக்கு, நீ அதிர்ஷ்டசாலி சஞ்சு, அவரே உன்னை தேடி வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கார், யோசிக்காம ஓகே சொல்லு என்று பெருகிய கண்ணீரை உள்ளிழுத்து முயன்று புன்னகைத்தாள்.
என்னடி இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்ட? அவங்க வேற காஸ்ட், நான் வேற காஸ்ட், இது எப்படி ஒத்து வரும்? காதல் என்ன ஜாதியை பார்த்தா வரும்? காதலுக்கு கண் இல்லைன்னு சும்மாவா சொன்னாங்க? அதுக்கு கண் ஜாதி மட்டும் இல்லை, அந்தஸ்து பேதம்னு எதுவுமே கிடையாது. மனசுக்கு பிடிச்சா பிடிச்சது தான், அது அவ்வளோ சீக்கிரம் மாறிடாது. என்னடி ஏதோ முன்னாடியே உனக்கு அனுபவம் இருக்கிற மாதிரி பேசுகிற? ஏன் எதையும் தெரிஞ்சுக்க சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கணுமா? நம்மளை சுற்றி எவ்வளவோ நடக்குது, அதையெல்லாம் பார்க்குறோம் கேட்குறோம், அதிலிருந்து கற்றுக்கிறது தான். உனக்கு அவரை பிடிச்சிருந்தா தைரியமாக சம்மதம் சொல்லு சஞ்சு, மற்றதெல்லாம் கரஸ் பார்த்துப்பார் என்றவள் அதன் பிறகு ஸ்ரீவத்சனை தன் தோழியின் காதலனாக மட்டுமே பார்க்க முயற்சி செய்தாள். ஆம், அவளால் முயற்சிக்க மட்டுமே முடிந்தது, மறக்க முடியவில்லை. பழைய நினைவுகளில் மூழ்கியபடி குளித்து முடித்தவள் தயாராகி கீழே சென்றாள். அவளுக்கு ஹாஸ்டலில் காலை காஃபி அல்லது டீ குடித்து பழக்கம் என்பதால் சமையல் அறைக்கு வந்தவள் அங்கே வழக்கம் போல நிர்மலா அனைவருக்குமான தேநீர் தயாரித்து கொண்டிருப்பதை கண்டாள். தன் பின்னே அரவம் கேட்டு திரும்பியவர் அவளை கண்டதுமே மௌனமாக வெளியேற முயன்றார். அத்தை ப்ளீஸ் ஒரு நிமிஷம் என்று அவள் அழைக்க அவர் நடை தடைப்பட்டது. நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் என்றவளை இடையிட்டவர், எதுவும் பேசாதமா, நீ நினச்சிருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கலாம், ஆனால் செய்யலை. உன்னால் என் மகன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. அவன் தூங்கி எத்தனை நாளாச்சுன்னு தெரியுமா உனக்கு என்றார் ஆற்றாமையோடு. அத்தை எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும், என்னை நம்புங்க. எது, என் மகன் ராத்திரி வீட்டை விட்டு வெளியில் போகிறதா? என்ன சொல்கிறீங்க? ஏன் நேற்று நைட் அபை வெளியில் போனது உனக்கு தெரியாதா என்றிட நயனி அதிர்வோடு அவரை பார்த்தாள். இந்த மாதிரி என்னைக்குமே அவன் ராத்திரி வெளியில் போனது கிடையாது, இதுக்கு காரணம் நீதான் என்று குற்றம் சாட்டியவர், சஞ்சனாவை நினச்சி ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி இன்னும் ஏமா கஷ்டம் கொடுக்குற? இதை யாரோ செஞ்சிருந்தா கூட நான் ஏற்றுப்பேன். ஆனால் சஞ்சனாவோட ஃப்ரெண்டாக இருந்துட்டு உன்னால் எப்படிமா அவளோட வாழ்க்கையை தட்டி பறிக்க முடிஞ்சது என்று ஆற்றாமையோடு கேட்க பதிலின்றி நின்றாள் நயனிகா. இந்த 6 மாதமாகவே என் மக முகத்தில் நான் சிரிப்பை பார்க்கவே இல்லை. இப்போ உன்னால் அவனோட நிம்மதியும் போச்சு. அத்தை வேண்டாமா, தயவு செஞ்சு இனி என்னை அப்படி கூப்பிடாத. என்னைக்கு என் பிள்ளை சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறானோ அப்போ கூப்பிடு என்றவர் தன் போக்கில் வேலையை தொடர்ந்தார். அவரையே பார்த்திருந்தவளிடம் மௌனமாக டீயை கொடுத்துவிட்டு கிளம்ப நயனி முகம் கசங்கி போனது. கல்லூரி விழாக்களில் ஒரு சில முறை நயனி நிர்மலாவை சந்தித்திருக்கிறாள். இவ்வளவு ஏன், சஞ்சுவை அபை நிர்மலாவிடம் அறிமுகப்படுத்திய போது கூட நயனி அவர்களுடன் தான் இருந்தாள். அப்போது அவளிடம் அத்தனை இனிமையாக பேசி அவர்களை ஆசிர்வதித்தவர்தான் நிர்மலா. ஆனால் இப்போது நயனியை முற்றிலுமாக ஒதுக்குவார் என்று அவள் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. அங்கே அவள் வீட்டில் அதிகாலை எழுந்தது முதலே தனலட்சுமியை நச்சரிக்க தொடங்கிவிட்டார் சேதுராமன். என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க? என்ன வேலை செய்ய விடுங்க என்றிட, ஏண்டி இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும், இதெல்லாம் உனக்கே தெரியாதா? நான் சொல்லணுமா என்றார் காட்டமாக. என்ன பேசுறீங்க? மாப்பிள்ளை இருக்கிற கோவத்துக்கு அவர் இங்கே வருவார்னு உங்களுக்கு தோணுதா? ஏண்டி என்னைக்கு இருந்தாலும் இதுதானே அவருக்கு மாமியார் வீடு, இங்கே வராமல் எங்கே போயிட போறாரு? சரி அவரை விடு, உன் பொண்ணு மேலேயாவது உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா என்றவரை வினோதமாக பார்த்தவர், எனக்கு இருக்கு, ஆனால் உங்களுக்கு என்ன திடீர்னு அவன் மேலே இவ்வளோ அக்கறை என்று கேட்கவும், உன் பொண்ணு அதிர்ஷ்ட தேவதடி, அதனால தான் இப்பேற்பட்ட சம்பந்தம் கிடச்சிருக்கு, என்னோட கடன் எல்லாம் அடைஞ்சிருக்கு, அதுக்காகவாவது சம்பந்திக்கும் மாப்பிள்ளைக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தானே ஆகணும். அதுவும் இன்னைக்கு இடம் ரெஜிஸ்டர் ஆக போகுது, அதையும் கொண்டாடணுமே என்றதில் தனாவின் முகத்தில் கசந்த புன்னகை. சரி சரி, நான் போய் கறி மீனெல்லாம் வாங்கிட்டு வரேன், நீ தேவையானதை தயார் பண்ணு, நல்ல நேரத்தில் அவங்கள அழைச்சிட்டு வந்துடலாம் என்றவர் வெளியில் செல்ல தனலட்சுமி ஆயாசமாக கணவனை பார்த்திருந்தார். என்னம்மா இது, அப்பா இப்படி சொல்கிற ஆளே கிடையாது, இப்போ என்ன திடீர்னு இப்படி பேசுகிறார் என்றாள் நிதிஷா. அது தாண்டி எனக்கும் புரியலை, எப்படியோ ஒரு வழியாக என் மகளை நல்லபடியாக கட்டி கொடுத்துருக்கேன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை இந்த ஆள் நடந்துக்கிற விதத்தை பார்த்து திரும்ப அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு கவலைப்படுறதான்னு தெரியலை என்ற தனலட்சுமி சோர்வோடு சுவரில் தலை சாய்த்தார். ஜாகிங் முடித்துவிட்டு அபை வீட்டிற்குள் நுழைவதை கண்ட நிர்மலா, என் மகனுக்கு காஃபி கொண்டு போய் கொடு என்று நயனியிடம் காஃபி கோப்பையை கொடுக்க அவள் ஆச்சரியமாக மாமியாரை பார்த்தாள். நீ தான் இந்த வீட்டு மருமகள்னு ஆகிடுச்சு, இனி அதை மாற்ற முடியாது. என் மகனும் உன்னை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது. ஒருவேளை சஞ்சுவை கண்டுபிடிச்சிட்டாலும் அத்தனை லேஸில் கல்யாணம் பண்ண விட்டுருவாங்களான்னு எனக்கே தெரியலை. அந்த பொண்ணும் இது வரைக்கும் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலை. என் மகனுக்கு நீதான்னு விதிச்சிருக்கு, எப்படியாவது உங்கள் வாழ்க்கையை சரி பண்ண பார்த்துக்கோ என்றதில் சிறு புன்னகையோடு மாடியில் இருந்த கணவனை தேடி சென்றாள். ஆனால் அடுத்த ஒரே மணி நேரத்தில், உங்கள் கௌரவத்தை காப்பாற்ற உங்கள் மருமகளை கொண்டு வந்துட்டேன், இனி என் சஞ்சுவை தேடி கிளம்புறேன், என்னை தடுக்க நினச்சா இவ தான் அசிங்கப்படுவா
என்று சக்கரவர்த்தியிடம் சொன்னவன் தன் பெட்டியோடு கிளம்பிவிட்டான்.